அரக்கர்களின் கொடுமைகளைச் சொல்ல மேருமலை சிகரத்தில் பிரம்மாவை சந்தித்த சிவன். வணக்கம் கவிதை செல்வர்களே. முந்தைய பாடல்ல என்ன பார்த்தோம்? அசுரர்களோட கொடுமையால துன்பப்பட்ட தேவர்கள் பரமசிவன் கிட்ட போய் முறையிட்டாங்க. சிவபெருமானும் சரி, நான் இப்போ போர் செய்யல, ஆனா உங்க கூட வரேன்னு சொல்லி கிளம்பிட்டார். சரி, எங்க போனாங்க? யாரை பார்க்க போனாங்க? அங்க என்ன நடந்துச்சு? அதான் இந்த அழகான பாட்டு சொல்ல போகுது. வடவரை கொடுமியின் நடுவன் மாசு அறுசுடர் மணிமண்டபம் துன்னி நான்முகக் கடவுளை அடித்தொழுது அமர கண்டகர் இடிநிகர் வினயம் அது இயம்பினான் அரோ. வடவரை குடுமியின் நடுவன். வடவரைன்னா மேருமலை. மலைகளுக்கெல்லாம் அரசன் மேரு. தேவர்களும் தெய்வங்களும் வசிக்கிற இடம் அந்த மேரு மலையோட சிகரம். குடுமினா உச்சின்னு வச்சுக்குங்க. அந்த உச்சியோட நடுப்பகுதியில் அங்கதான் முக்கியமான தெய்வங்கள் பிரம்மா போன்றோர் இருப்பாங்க. அந்த இடத்துக்கு போறாங்க. மாசு அறுசுடர் மணிமண்டபம் துன்னி. அங்கே என்ன இருக்கு? மாசு அறு, எந்த குறையும் இல்லாத, எந்த களங்கமும் இல்லாத, சுடர் ஒளி வீசுற மணி, நவமணிகள், ரத்தினங்கள், அப்படி ஒளி வீசுற ரத்தினங்களால செய்யப்பட்ட ஒரு மண்டபம். பிரம்மா இருக்கிற இடம் சும்மா இருக்குமா? அது ஒரு அற்புத மண்டபம். அந்த மண்டபத்தை அடைந்து துன்னி நான்முக கடவுளை அடி தொழுது. அங்கே யார் இருக்கிறார்? நான்முக கடவுள் பிரம்மா, படைக்கும் கடவுள். அங்கே வந்து சேர்ந்த சிவபெருமானும் கூட வந்த தேவர்களும் அந்த நான்முக கடவுளோட திருவடிகளை வணங்குறாங்க அடி தொழுது. பாருங்க, சிவபெருமானே பிரம்மாவை வணங்குறார்னு கம்பர் சொல்றார். இது தெய்வங்களுக்குள்ள இருக்கிற ஒரு உறவை, ஒரு மரபை காட்டுது. படைக்கும் கடவுளுக்கு உரிய மரியாதையை சொல்றார் கம்பர். அமர கண்டகர் இடிநிகர் வினயம் அது இயம்பினான் ஆரோ. அமரர்னா தேவர்கள், கண்டகர்னா முள் மாதிரி எதிரிகள். தேவர்களுக்கு முள்ளா இருந்த, தேவர்களுக்கு எதிரியா இருந்த அந்த அரக்கர்களோட வினயம் செயல் வினை. அது எப்படிப்பட்ட செயல்? இடிநிகர், இடி மாதிரி. இடி விழுந்தா எல்லாம் சிதறி போயிடும் இல்லையா? பயங்கர சத்தம், அதிர்ச்சி, அழிவு. அப்படித்தான் அந்த அரக்கர்களோட செயல்கள் இருந்ததாம். தேவர்களை அந்த அளவுக்கு பாதிச்சிருக்கு. அந்த இடி போன்ற கொடுமையான செயல்களை பற்றி இயம்பினான் சொன்னார். யார் சொன்னது? முன்னால வர்றவர் சிவபெருமான் தானே. சிவபெருமான் தான் தேவர்களுக்காக பிரம்மா கிட்ட அந்த அரக்கர்களோட கொடுமைகளை எடுத்து சொன்னார். அரோ, இது ஒரு அசைச்சொல், பாட்டோட ஓசைக்காக வருது. ஆக கம்பரோட வார்த்தை ஜாலத்தை பாருங்க. மாசு அறுசுடர் மணிமண்டபம்னு அந்த இடத்தோட அழகை சொல்றார். அமரகண்டகர்னு அரக்கர்களோட இயல்பை சொல்றார். இடிநிகர் வினயம்னு அவங்க செஞ்ச கொடுமையோட தீவிரத்தை சொல்றார். ஒவ்வொரு சொல்லுலையும் ஒரு காட்சி, ஒரு உணர்ச்சி. தேவர்களோட துயரம் பரமசிவனால பிரம்மா கிட்ட எடுத்து சொல்லப்படுது. இனி அடுத்தது என்ன நடக்கும்? பிரம்மா என்ன முடிவு எடுப்பார்? இந்த அசுர கொடுமைக்கு எப்படி முடிவு வரும்? காத்திருந்து கம்பராமாயணத்திலே கேட்போம்.